KL 3-digit chart 22/1/2024. Disclaimer: no betting, no gambling. This channel is only for entertainment purpose only, learning purpose only. ஸோ நீங்கள் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா 774. இட்ஸ் டோட்டல் ஆஃப் 18. ஸோ ஆல்ரெடி நமக்கு 18 வந்துருச்சு, நிறைய நம்பர் வந்துருச்சு 18ல். ஸோ திருப்பியும் மிஷின் வந்து சுற்றுன நம்பர்லேயே சுற்றிட்டு இருக்குது. இந்த 18 பார்த்தீங்கன்னா 18வது குரூப்பில் வருது. 8 குரூப்பில் பற்றி மொத்தமாக எத்தனை நம்பர் வந்துச்சுன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ 1 2 3 4 5 6 அது பார்த்தீங்கன்னா 8ல் 2, 18ல் 4 நம்பரு. ஸோ இதுலேயும் இத்தனை நம்பர் கொடுத்துருக்குது. ஸோ நான் வீடியோ ரெகுலராக பார்க்கலாம் தெரியும், நான் சொல்லியிருப்பேன். ஏதோ ஒரு டோட்டல் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அது லக் இருந்தால் நமக்கு 4-5 நம்பரை கொடுக்குன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். அதனால் இருக்கிற டோட்டலில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இந்த மந்த் வரலையா, அடுத்த மந்த்து அதில் எப்படி வந்து தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு தான் லக்கு. ஸோ இங்கே பாருங்கள், 18ல் இங்கே 2 நம்பர், இங்கே 2, ஓகேங்களா? அப்போ இருக்கிற டோட்டலில் தான் எதுவும் கவர் ஆகும். நீங்கள் எதை டோட்டல் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஃபாலோ பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கலாம். இன்னும் 2-3 மாதம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த நம்பர் வரத்துக்கு. பட் ஆனால் அதுதான் வரப்போது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அந்த மந்த் பார்த்தீங்கன்னா, ஓகே, புதுசாக வீடியோ நான் சொல்கிறேன் இந்த சார்ட்டை பற்றி. இந்த சார்ட்டோட ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சார்ட் எப்படி நம்பர் வருது எல்லாமே சொல்லியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா KL 3 டிஜிட்டுக்காக இந்த சார்ட்டை போட்டு வச்சுருக்கோம். சார்ட்டோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கான்செப்ட் இதுதான். 774 ரிசல்ட் வந்திருக்கா, பக்கத்தில் பாருங்கள் டெய்லி ரிசல்ட் இங்கே கொடுத்துருக்குண்ணா, பக்கத்தில் என்ன இது கொடுத்துருக்கீங்க கேட்டேன்னா இந்த 3 நம்பரையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இது, ஓகேங்களா? அப்போ இந்த ப்ளஸ் பண்ணி இங்கே வர நம்பர்லாம் இருக்குல்ல, 18, 12, 10, 17. அப்போ இதெல்லாம் இப்படி இருக்குது. இந்த நம்பரை ஆர்டர் எழுதுனா எப்படி எழுதுவோம்? ஒரு நம்பர் ஆர்டர் எழுத சொன்னால் எப்படி எழுதுவீங்க? 0 1 2 3 4 இப்படி தானே எழுதுவோம். அதே கான்செப்ட் தான். இது மாதிரி இருக்கிறத நம்ம ஆர்டர் பண்ணி இங்கே சார்ட்டில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த கலரில் என்ன கேட்டால் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு ரிசல்ட்டு, மந்த்து அந்த கலருக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம். எப்படின்னா இந்த மந்த்து கலர் பார்த்திங்கன்னா பிளாக். அப்போ இந்த மந்த்து வர எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மந்த் ரிசல்ட் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பிளாக் வரப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா போன மந்த் கலர் இருக்குல்ல, போன மந்த் கலர் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் கலர் காம்பினேஷன். போன மந்த் டிசம்பருக்கு வந்து ரெட்டு, அதுக்கு முன்னாடி நவம்பருக்கு வந்து பச்சை. எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒவ்வொரு மந்த் என்னென்னா போன மந்த்துக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும், அப்படி தான். அப்போ இங்கே பாருங்கள் ரெட்டில் எங்கே வந்திருக்கு. போன மந்த் கலர் என்ன? ரெட்டுக்கு பக்கத்தில் பிளாக் இருக்கணும். நம்பர் ரெட்டுக்கு பக்கத்தில் பிளாக்கா? அப்போ அதனால தான் சொல்கிறேன், எங்கள் நம்பர் வந்தாலும் சரி திருப்பி வந்த நம்பருக்கு பக்கத்துலேயே போகும். அதனால் அந்த சார்ட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் நம்பர், ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்பரை நம்ம இந்த சார்ட்டை வச்சு எடுக்கிறோம். யாராலையும் கன்ஃபார்ம் நம்பர் நாளைக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிடிக்கலாம். இங்கே பாருங்கள் எங்கே வந்திருக்குன்னு, இங்கே இருக்கிற டோட்டல் எல்லாமே கவர் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற நம்பரில் என்னென்னு தெரியும்னா உங்களுக்கு இந்த சார்ட் இருக்கணும். அந்த சார்ட் எடுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. அந்த சார்ட் பே பண்ணி தான் வாங்கணும். அந்த சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விருப்பம் இருக்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கு ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பி விட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. ஆல்ரெடி நம்ம சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். KL 3 digit சார்ட் டிப்ஸ்னு. யாராவது வீடியோ எனக்கு புரியல, எப்படி நம்பர் எடுக்கிறதுன்னு தெரில, மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். சார்ட் வேணுங்கிற மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் போடுறீங்க, சும்மா ஹாய்னு போட்டால் நானும் திருப்பி ஹாய்னு தான் போட முடியும். என்ன இதுன்னு கேட்டால் தான் நான் இதாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். நீங்கள் சும்மா ஹாய்னு மெசேஜ் போட்டால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் எதாவது கேட்டால் தான் கிடைக்கும். எல்லா விஷயமே அப்படி தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.